பேசுறான் பாலிடிக்ஸ். Airport Authority of India top official under lens in 267 kg gold smuggling case என்று இன்றைக்கு நாளிதழ்களில் ஒரு செய்தி. அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கடைகளுடைய டெபாசிட் தொகையும் வாடகையும் மலைக்க வைக்கக்கூடியது. அங்கு பொம்மைகளும் சாவணியர்களும் விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த வைத்திருக்கக்கூடிய ஆட்களோடு ஸ்ரீலங்காவை சேர்ந்த கோல்டு ஸ்மக்லிங் சிண்டிகேட்டுக்கு தொடர்பு இருக்கிறது என்று வந்த தகவலின் அடிப்படையில் ஆசாமியை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இந்த கடை வைத்திருக்கக்கூடிய ஆசாமி ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்தா அதில் பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்றும் இல்லை. பொம்மைகள்லாம் விற்கிற கடைகளை ரிவ்யூ பண்ணுற மாதிரியான ஒரு சேனல். இந்த ஆசாமிக்கு ஏர்போர்ட்டுக்குள் கடை வைக்கும் அளவுக்கு டெபாசிட் கட்டி தொழில் நடத்துறதுக்கான பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஆங்கிள் அதை விசாரிக்கும் போது இதை வைத்து கொடுத்ததே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தங்க கடத்தல் சிண்டிகேட். 77 லட்சம் ரூபாயாம் அந்த கடைக்கு. ஆமாம். வித்வேதா பிஆர்ஜி என்கிற ஒப்பந்த நிறுவனம் தான் சென்னை ஏர்போர்ட்டுக்குள் இது மாதிரி கடைகளை லீஸ்க்கு விடுற வேலையெல்லாம் பண்ணுது. இதற்குள்ள பிருத்வி என்கிற ஆசாமி, இந்த கடை வச்சிருந்த பையன் பேரு, ஆள் பேரு சபீர் அலி, மேலும் 2 நபர்களுக்கு விமான நிலையத்தில் கடைகளை வைக்க இந்த வித்வேதா பிஆர்ஜி ஒப்பந்த நிறுவனத்தினுடைய பணியாளரான பிருத்வி, பிருத்திவியை நோட் பண்ணிங்க. இவர் வந்து மோடிகா பரிவார். இப்போ போய் ட்விட்டர்ல பார்த்தா பிருத்திவின் மட்டும்தான் இருக்கு, தேசிய கொடியும் பிருத்திவியும் இருக்கு. ஒரு மாசம் முன்னாடி போய் பார்த்திருந்தோம்னா மோடிகா பரிவார் அப்படின்னு இருந்திருக்கும். பாஜகவுடைய அவருடைய இளைஞர் அமைப்பு என்ன, யுவ மோர்ச்சாவா, அதுல பொறுப்பில் இருந்தக்கூடிய ஆசாமி. இவர் தான் வந்து விமான நிலைய இணைய பொது மேலாளர் செல்வநாயகத்திடம் சிபாரிசு செய்து கடையை இது பண்ணி கொடுத்திருக்கார். இவர் சிபாரிசு செய்த மேலும் 2 கடைகளில் பணியாற்றிய 2 பணியாளர்களையும் நேற்றைக்கு சுங்க அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார். 9 பேரை என்னமோ பண்ணியிருக்காங்க. வித்வேதா பிஆர்ஜி நிறுவனத்துடைய பணியாளரான இந்த பிருத்வி தமிழ்நாடு பாஜகவுடைய மாணவர் அணியில் மாநில பதவியில இருந்து வந்திருக்கிறார். ஜெனரல் செக்ரட்டரி. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலோட உதவியாளராக இதற்கு முன்பு பணியாற்றி வந்திருக்கிறார். வழக்கம் போல நேற்று கூட பேசணுமே, எந்த கிரிமினல் தமிழ்நாட்டில் சிக்கினாலும் அவனோடு அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் இந்த கும்பல் இருக்கக்கூடிய படங்கள் மஸ்ட் உடனே ரிலீஸ் செய்யணும். அண்ணாமலையோடு மேப்பிடியால் இருக்கக்கூடிய படங்கள் இது. சட்ட அமைச்சரோடு, மோடியோடு. ஏன் மோடி இவனை வந்து கோட் பண்ணி ட்வீட்லாம் போட்டிருக்காரு. மோடி இவரை ஃபாலோ பண்றாரு. அது வேறையா? இதுல தங்க கடத்தல் இல்ல, ட்விட்டர்ல. அதுபோக எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்னு மோடிகா பரிவாரின் அத்தனை பேர் குடும்ப உறுப்பினர்களோடும் ஒன்றா புழங்கி மொய் விருந்து வைக்கிற அளவுக்கு தான் மேப்பிடி ஆசாமி வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்திய அளவில் கூட பல அரசியல் தலைவர்களோட இவன் வந்து நெருக்கமாக இருந்திருக்கிறார். இது வந்து நேற்றைக்கு நடக்கிறது. இதற்கு 10 நாட்களுக்கு முன்பே கல்யாணராமன் தமிழிசை சவுந்தரராஜன் வெர்சஸ் அண்ணாமலை விவகாரத்தில் சவுண்டு விட்டா அப்படி இல்ல, அப்ப தினசரி சில விஷயங்களை அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து கொண்டு என்னென்ன கொள்ளை வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார், எத்தனை சொத்து சேர்த்தி இருக்கிறார், யார் யாருடன் தொடர்பு கொண்டு இல்லீகல் வேலைகளை செய்து வருகிறார் அப்படின்னு எல்லாம் அவர் வரிசைப்படுத்திட்டு வந்தார். அதுலேயே கோல்டு ஸ்மக்லிங் ஆசாமிகளோடு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய தொடர்புன்னு கல்யாணராமன் போட்டார். கல்யாணராமனை கட்சியை விட்டு நீக்கியது என்பது வெறுமனே அண்ணாமலை விமர்சித்ததுக்கு அல்ல, இந்த கோல்டு ஸ்மக்லிங்கை கிண்டி விட்டதுக்குங்கிறத இப்ப நம்ம இதை வைத்து கொண்டு கூட்டி பொருள் கொண்டு உணர்ந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த விவகாரம் தெரிய வந்த நிலையில வந்து அந்த வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் பணி நீக்கம் செய்திருக்கிறது. இன்னைக்கு ஜூலை 2, ஜூன் 15 கல்யாணராமன் இந்த விவகாரத்தை இழுத்து விட்டார். பாஜக RSS என்கிற தாய் அமைப்பின் அரசியல் உருவாக்கம், பாஜக என்பது வெறும் கட்சி அல்ல, அது ஒரு சிந்தனை ஓட்டம், சித்தாந்தம், பாரத அன்னைக்கான சேவை, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சியில அண்ணாமலை மாதிரியான கிரிமினல்கள் இருப்பது என்பது ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்விட்டர் போட்டு இந்த விவகாரத்தை எல்லாம் இழுத்து விட்டார்னு வைங்களேன். ஸோ 19ஆம் தேதி பாஜகவுடைய கல்யாணராமன் கட்சியை விட்டு நீர்க்கப்படுகிறார். தங்க கடத்தல் வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை தலையிட்டு கடத்தல் கும்பலுக்கு ஆதரவாக அதிகாரிகளை மிரட்டிய சம்பவம் சுங்கத்துறை அதிகாரிகளிடையே இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த சிண்டிகேட்டுக்கும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்கிறதா என்கிற அளவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல காலமா சொல்லிட்டு இருக்கிற விவகாரம் தான் தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு கீழே இயங்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி இது போன்ற ஆசாமிகள், மறுபக்கம் இடி மாதிரியான துறைகளில் பணிபுரியக்கூடிய அண்ணாமலைக்கு நெருக்கமான அலுவலர்கள்
தமிழ்நாட்டில் உழவக்கூடிய புரோக்கர்கள், கஜா சங்கர் போன்ற ஆசாமிகள் ஒரு சிண்டிகேட் போட்டு ஓரிடத்தில் கூடி எங்கெங்கு ரெய்டு போகணும், யார் யாரை மிரட்டணும், எந்த இடத்துல அந்த மிரட்டலை நிறுத்தணும், பணத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்றாங்கிறது அரசியல் வட்டாரத்தில் தொடர்ச்சியா அம்பலமாயிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிற ஒன்று. அதற்கான ஒரு ஆதாரம் வந்து வெளியே விழுந்திருக்கு இந்த முறை. 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கம் பிடிபட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் மோடிகா பரிவார் சிக்கி இருக்கிறார்கள். பரிவார் சிக்கி இருக்கிறார்னா இந்த ஆசாமியே இதை பண்ணியிருக்க முடியும். ஏன்னா கடை வைத்து கொடுப்பது முதற்கொண்டு பிடிச்ச ஆளை, நீ யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் அண்ணாமலைக்கே பிஏ அப்படின்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு போன் பண்ணி கொடுக்கட்டா அண்ணன் கிட்ட அப்படின்லாம் மிரட்டெல்லாம் நடந்திருக்கு. மலைட்ட பேசுறியா, அண்ணாமலைட்ட பேசுறியா? இல்லை, இதில் அதான் அண்ணாமலைக்கு வந்து இந்த தொடர்பு அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா வழக்கம் போல் நிறைய பேட்டிகளில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வசூல் பண்ணதெல்லாம், அதாவது மணல் குவாரிக்காரங்கிட்ட வசூல் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு தொழிலதிபர்கள்ட்ட வசூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து அண்ணாமலை வந்து குறுகிய காலத்தில் சேர்த்து விட்டார் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய குற்றச்சாட்டு. அது கூட இருக்கக்கூடிய அண்ணாமலை கூடவே இருந்த ஒரு நபருடைய குற்றச்சாட்டு இது. அண்ணாமலைக்கு பிடிக்கலன்னா வந்து அவரை வந்து காட்டி கொடுக்குறாரு, அவர் வந்து போலீஸில் சிக்க வைக்கிறாரு, அமர் பிரசாத் ரெட்டியே ஜெயிலுக்கு அனுப்புனது அவர் தான், என்னை ஜெயிலுக்கு அனுப்புனது அவர் தான், அனுப்ப போகிறதும் அவர் தான், அதையும் முன்னாடி சொல்லிட்டாப்புல, என்னையும் அனுப்ப போகிறாப்புல அப்படிங்கிற லெவலுக்கு. இந்த லெவலில் வந்து அண்ணாமலை போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை திடீர்னு நான் ஊரை விட்டு போகிறேன், நாளைக்கு எனக்கு என் தங்கச்சிக்கு சடங்கு, நான் ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி பேசுனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? இப்போ லண்டனுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கு போய், அதாவது எஸ்கேப் ஆறேன்னு சொல்லிட்டு ஆகுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இந்த பணத்தை எல்லாம் முதலீடு பண்ணும்ல. பொதுவாக தமிழ்நாட்டிலும் முதலீடு செய்வதே பல 100 கோடிகள் இருக்கு. கோயம்புத்தூர்ல, திண்டுக்கல் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இப்படி அவருடைய உறவினர் ஒருவர் பேர்ல பல்வேறு சொத்துக்களை வந்து பதிவு பண்ணுகிறார். ஒரு கட்டத்துல, அதாவது கொங்கு பெல்ட்டுடைய முதலீடுகள் அதை நிர்ணயிக்கக்கூடிய பிக் ஷாட்டுகளில் ஒருவராக இந்த 5-6 வருடங்கள்லேயே என்னுடைய மச்சானையும் ஒரு ஆளா அங்க என்ன நடக்குதுங்கிறத என்னுடைய ஹேண்டும் இருக்கணுங்கிறதுல உறுதி பண்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு பிசினஸ் மாடல். அரசியல்ல சொத்து சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது இங்க சென்னையில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று, பெரிய நட்சத்திர விடுதி ஒன்றை விலைக்கு வருகிறது. அதை வாங்குவதற்கு அரசியலில் பலந்தின்று கொட்டை போட்ட முதலமைச்சராகவும் நிழல் முதலமைச்சராகவும் இருந்த 2 பேரால சேர்ந்து கூட அதை வாங்க முடியல. இன்னொரு பார்ட்னர் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்த அண்ணாமலையை கூட்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா பன்னீர்செல்வமும் டிடிவி பேரும் அதுல அடிபடுது. அவங்க 2 பேராலேயே முடியாதத இன்னொரு பார்ட்னர் வந்தாதான் அதை வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்படின்னா அண்ணாமலையிடம் அப்படி எவ்வளவுதான் சொத்து இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இவன் நல்ல அவனுக்கு போ லெவியா வச்சிருக்கான், துபாயில இருந்து குட்டி சாக்கு சொல்லுவேன், அது மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. இந்த போராம்பர் அவங்க லெவியா வச்சிருக்கான் புடி அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அட்டகாசம் ஹார்ட் கேஸ் கையில வச்சிருக்காப்புல. அட்டகாசமான பிசினஸ் மாடல். யோசிச்சு பாருங்களேன், 5 வருடம் ஆயிருக்கு. வயசுக்கு வந்து கணக்குக்கு அரசியலுக்குள்ள கூட்டிட்டு வந்து மாநில துணைத் தலைவரா போட்டு அப்பயே கூட்டி கழிச்சு பார்த்தா 5 வருஷம் கூட முழுமையாகல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்த முடிகிறது அப்படின்னா இது வந்து இந்த இதை பார்த்து வேற அன்புமணி ஒரு பாட்டு அழுவாப்புல. முந்தானத்து வந்த வயலுக்கு டவுசர் போட்டிருந்தியா அவன் 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டா நமக்கு கூறு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அலுவலகப்புல. இந்த ஆக்ஸ்போர்ட் விவகாரமும் அது அங்க நடக்கிற படிப்பொன்னும் இல்லை போல இருக்கு. இவனுங்க சங்கிகள், இவங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள்லயும் போய் அவங்களுக்கு குருகுலம்னா ஏதோ இந்திய கல்வி முறை போல இருக்குன்னு நினைப்பாங்க. குருகுலம்னா என்னங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வர்ணாசிரமத்தை பள்ளி லெவல்ல இருந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த பேரில் அங்க போய் ஏதோ ஒரு இதை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கானுங்க, ஒரு சேர் மாதிரி. அதுவும் எல்லா குழந்தைக்கும் கிடையாது, இவங்க ஆட்களுக்கு ஏதாவது. கடைசியா போன ஆசாமி வந்து மோடிக்கு வாக்களிப்பதன் 101 தேவைகள் அப்படின்னு புத்தகம் எழுதினவர் தான் கடைசியா இதே படிப்புக்கு அங்க போயிட்டு வந்தவர். இப்ப அடுத்ததாக இவர் போறாருன்னா, இவர் போறதுக்கு முன்னாடியே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு சாக்கு. அங்க போய் இவர் அடிச்சு புழுத்துறது நமக்கு தெரியாதா? அங்கு சொத்துக்களை முதலீடு பண்ணணும். 2வது, இங்கிருந்து போவதற்கு ஒரு காரணம் தேவை. அவமானப்படுத்தப்படாமல் இந்த பதவியை அங்கிருந்தே கவனிப்பேன். நேற்றெல்லாம் மீடியால பிளாஷ் ஆகி எல்லாரும் நார்னதுக்கு பின்னாடி பதவி விட்டு தூக்க போறாங்கன்னு பேசினதுக்கு பின்னாடி தன்னுடைய ஆதரவு மீடியாக்கள்கிட்ட சொல்லி அங்கிருந்தே பணிகளை கவனிக்க போகிறார்.
அவர் அங்கு லண்டன்ல இருந்தே சூத்திரத்தை சொல்ல சொல்ல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையோட அல்லகைகள் தமிழ்நாடு பாஜகவை இது எது தெரியுமா, இந்த அப்போலோல எப்போது டிஸ்சார்ஜ் ஆவார் என்று அவரே முடிவு செய்வார். அந்த உருட்டுல இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை ஒரு ஃப்ராடு அப்படிங்கறதுல நம்ம சொல்லி புதுசா சொல்லி மாற்று கருத்து கிடையாது. நம்ம புதுசா நம்ம ஆட்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு ஒன்றும் இல்லை. மாரிதாஸ் மாதிரியான ஆசாமிகள் நாம ஒரு நெடும் பயணத்துல இருக்கோம், இந்து ராஷ்டிர கனவுல இருக்கோம், இந்த மாதிரி ஃப்ராடுகளை எல்லாம் உள்ள விட்டு மொத்தமா சிதைச்சு விட்டுறாதீங்கன்னா இவனை நம்பாதீங்க, நீங்க போய் வேற தலைவர் கேளுங்க அப்படின்னா அவங்கள உசுப்பேத்திட்டு இருக்காங்க. ஏன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சூதுகவும் கிளைமேக்ஸ்ல பொழைக்க தெரியாத அரசியல்வாதியா இவர் இருப்பாப்ல. ஆமா, யாரு? பாஸ்கர், MS பாஸ்கர் இருப்பாப்ல. பயங்கர ஃப்ராடா இருக்கான் என் மவன், அவன் பண்ண தப்பு தான் அத்தனையும், அடிச்ச காசெல்லாம் அவன் தான் வச்சிருக்கான்னு கையோட பணத்தை தூக்கி கொண்டு முதலமைச்சர் முன்னாடி உட்கார வச்சு பேச விடுவாங்க. அவர் மிரட்டுவாருன்னு பார்த்தா, நீ செய்யற ஃப்ராடு வேலைக்கு நீங்க வெளியெல்லாம் சுத்தி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், ஆள் கடத்தல் எல்லாம் நீ பணம் சம்பாதிக்க வேண்டாம், நீ அரசியல்ல குதிச்சிரு, நீ MLA ஆகி நீ மினிஸ்டர் எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு அப்படின்னா அவனையே மினிஸ்டர் ஆக்கிறார். அதான் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ். அண்ணாமலை அது மாதிரிதான் கர்நாடகாவில் போலீஸாக இருந்தபோது செய்த சித்து விளையாட்டுகளை எல்லாம் பார்த்த பாஜக, நீ இருக்க வேண்டிய இடம் காவல்துறை கிடையாது, நீ வா, நீ அரசியல்ல குதி அப்படின்னு அழகா கொண்டு உட்கார வைத்து இந்த வேலையெல்லாம் பார்த்தது. இதுக்கு பாஜக தலைமை எந்த விதத்திலையும் அலட்டிக்காது. ஏன்னா இது எதுவும் அண்ணாமலையை மட்டுமே பாஜகவுக்கு மண்டைய கழுவி எல்லாம் செஞ்சது கிடையாது. இன்றைக்கும் இது வெளியே வந்திருக்குதுன்னா இது வெளியே வராம ஊத்தி மூடப்பட்டிருக்க முடியும். பாஜகவுக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிரான ஆட்கள் மனசு வைக்காமல், இதை கிளப்பி விட்டதே கல்யாணராமன் தான். கல்யாணராமன் கிளப்பி விடுறாருன்னா கல்யாணராமனுக்கு மேல ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய ஒப்புதலோ சம்மதமோ இல்லாமல் இன்றைக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் இதை கையுங்களவுமாக பிடித்து செய்தி வர அளவுக்கு என்ன ஒரு சங்கியை பலி கொடுத்திருக்காங்க. ஆசாமி பிருத்திவி தெரியாதா, பிருத்திவி மோடி ஃபாலோ பண்றாரு, நாம நாளைக்கு கிழிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? மோடி என்ன கிளியணும் கிழிச்சுக்கோ, அண்ணாமலை நாசமா போகணும், இதுதான் அஜெண்டா. அதுக்குதான் நியூஸ் வெளில வருது. நீ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இப்ப பேச வேண்டியதானே, தொட்ட 90க்கும் பிரஸ் மீட் வைப்பியப்பா, வாட்சுக்கு வச்சியே இப்ப வெய்யி. பாமக தொடர்ச்சியாக இந்த கடந்த சில வாரங்கள்ல லைம் லைட்லேயே இருப்பதற்கு பெரிய அளவுல முயற்சி எடுக்குது. அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அன்புமணி மேடை ஏறி விக்கிரவாண்டி தேர்தலில் வாக்கு கேட்கும் போது தலைக்கு பின்னாடி பிளெக்ஸ்ல ஜெயலலிதா படத்தை போட்டு நேற்றைக்கு இங்கே வாக்கு கேட்டிருக்காங்க. எந்த ஜெயலலிதா? 2018 சட்டசபையில ஜெயலலிதாவுடைய படத்தை வைக்கும் போது ஊழல் ராணியான ஜெயலலிதாவின் படத்தை வைப்பது சட்டசபையின் புனிதத்துக்கே கேடு அப்படின்னு அறிக்கை விட்ட ராமதாஸ் பாமக இன்றைக்கு அந்த அம்மா போட்டோவை பிளெக்ஸ்ல போட்டு வாக்கு கேட்கிறார்கள். தேமுதிக, அதாவது விஜயகாந்த் எல்லாம் கழுவி ஊத்திருக்காங்க. ஏன்னா பாமக பெல்ட்ல தான் விஜயகாந்த் மிகப்பெரிய ஓட்டையவே போட்டு விட்டார். தொடர்ச்சியாக விஜயகாந்த் நின்றது வென்றது எல்லாமே பாமகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான். அங்கு ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களிலும் கூட விஜயகாந்துக்கான ரசிகர் மன்றங்கள், தேமுதிகங்கிற கட்சி ஓரளவுக்கு வலுவா வளர்ந்துட்டு வந்துச்சு. அது அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்து, அப்ப அவர் பிரஸ் மீட் எல்லாம் கிண்டல் பண்றது, தூண் ஒரு தடவை துப்பிட்டார் பிரஸ் மீட், அதை வச்சு அன்புமணி கேவலமா கிண்டல் பண்ணதெல்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு அதிமுக தேமுதிக நண்பர்கள் நமக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. ரெண்டாவது, அதிமுகவுடைய கரைவேட்டி கட்டிய ஆசாமிகள் அங்க ஃப்ரண்ட்ல பாமகவுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நிற்கக்கூடிய புகைப்படம் டிடிவி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நின்னோன்ன எடப்பாடி பதறிட்டார். இன்றைக்கு செய்திகள்ல வருது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் போன்ல கூப்பிட்டு அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். எடப்பாடி கடுமையான உத்தரவு. அதாவது இந்த தேர்தலை அவ்வளவு ஆவுச்சி இருந்துச்சுன்னா அவர்ல நிக்கணும்ல, எலெக்ஷனை புறக்கணிச்சுட்டு வாக்காளர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுனா என்ன? ஐயா, நீங்க கட்சி நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்லுங்க, அதுக்கான உரிமை கூட உங்களுக்கு. பெரிய மக்கள் யுத்த குழு தலைவர் தேர்தல் பாதை திருடர் பாதை அறிவிக்கிறாரு. அப்ப யாருக்குதான் போட சொல்றீங்க? திமுக ஓட்டு போடுங்கன்றீங்களா? புறக்கணிக்கிறேன்னா புறக்கணிங்க, நீங்க அந்த பக்கமே போயிடாதீங்க அப்படிங்கிறாரு. திமுகவும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. புறக்கணிச்ச காலத்துல இப்படிலாம் இது ரொம்ப காமெடியான ஸ்டேட்மெண்ட்டுங்க.
இது மாதிரி யாருமே பண்ணதில்லை. ஏன்னா நியூஸ்ல இப்ப போட்டிருக்கான், எடப்பாடியார் உத்தரவு நியூஸ்ல போட்டிருக்கான். இந்நேரம் மறுத்து இருக்கணுமா இல்லையா? நாங்க போற மன்னர் பிளேடு வச்சுட்டு போற மாதிரியான மேட்டர் இது. இதை பண்ணிருக்கீங்கன்னு நியூஸ் போடுறான். நியூஸை நீங்க மறுக்கணுமா இல்லையா? ஏன்டா இப்படி ஊடக பிரார்த்தல் பண்றீங்கன்னு நம்ம கேட்கற மாதிரி எடப்பாடி நேரம் கேட்டிருக்கோம். நவுக்கமா இருக்காருன்னா அப்ப நியூஸை நீ தானே கொடுத்த, அதுதான் இல்லையா? ஆமா. ரெண்டாவது, பாமக தொடர்ச்சியா அறிக்கைகள், பல்வேறு விதமான அறிக்கைகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரப்போகிறது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத தனிப்பட்ட நபர்கள் வழக்கு தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன அவர் சொல்றாருன்னா, 69% இடஒதுக்கு தமிழ்நாட்டில் சட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக ஒரு முறை அது கோர்ட்டுக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சொன்ன பதில், கடைசியாக எடுத்த சென்சஸின் அடிப்படையில் 69% இடஒதுக்கீட்டை உறுதி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அப்பவே ஜட்ஜு சொன்னாரு, உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எடுக்க வேண்டியது மோடி கவர்மெண்ட் இல்ல, அது கூட கூறு இல்லையா டாக்டருக்கு? எவ்வளவு விவரம்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் இந்த 69% இடஒதுக்கீடு திண்ணமாக நிற்கும்னு சொல்ல தெரிந்த ஆளுக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்னு அவர் சொல்ல மாட்டாராம். தனிப்பட்ட நபர்கள்னு சொல்றாங்களே, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களிலும் வேலை பார்த்துட்டு இருக்கிற தனிப்பட்ட நபர்கள் யாரு? சங் பரிவார கும்பல். அவர்களுடைய நோக்கம் தான் இடஒதுக்கீட்டை ஒழிப்பது. அவர்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு இல்ல புள்ளி விவர சட்டப்படி எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம், பெரிய ஒரு புள்ளி விவர எடுக்கலாம்னு சொல்றீங்க. பீகார்ல அப்படிதான் எடுத்தாங்க. எந்த கோர்ட்டும் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது, மாநில அரசு எடுக்க கூடாதுன்னு சொல்லல. எடுத்ததை வைத்து நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்ப சும்மா எடுத்து கையில ஒண்ணு வச்சுக்க, உங்க கை சும்மா தானே இருக்கு, வச்சுக்கங்கிற மாதிரி இல்ல இருக்கு. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது. எடுப்பதனால என்ன பயன்? நம்ம எடுக்கிறதுன்னு ஆகிப்போச்சுன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டிருக்காரு, ஒன்றிய அரசுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. உடனடியாக ஒன்றிய அரசு இந்த நாடு முழுக்க 2021ஆம் ஆண்டுக்கான சென்சஸை இப்பயே ஆரம்பிக்கணும். கோவிடை காரணமாக காட்டி நீங்கள் தவிர்த்துட்டீங்க. இப்போ 24 ஆயிடுச்சு, இப்போயாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் ஆதரவாக பேசணும். உடனே இவர் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைமை யார்? பாஜக செய்யணும். நீங்கள் தான் அரசு, ஒன்றிய அரசு நடத்துறீங்க, நீங்கள் செய்யணும்ல கோரிக்கை வைக்கணும். அங்க நொட்டுறது இல்லை, இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்கறது. நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசுடைய சென்சஸ் ஆஃப் இந்தியாவால் மட்டும்தான் எடுக்கப்பட முடியும். அதை எடுக்கணும்னு கோரிக்கை வைத்தீர்கள் என்றால், நீங்கள் சொல்ற மாதிரி 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வருது என்பது உண்மையானால், அதை நேர்மையாக தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி ஒன்றிய அரசை பார்த்து, அது கூட நீங்க கூட்டணியில் இருங்க, கூட்டாதானியில் இருங்க, அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. நீங்க அந்த அறிக்கையில கூட பாஜகவுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்கு துப்பு இல்லைன்னா, நீங்க அதுகிட்ட ராஜ்யசபா சீட்டுக்கும் மத்திய அமைச்சர் பதவிக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த காரணத்தால தான் பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா ஆகுது. 2009க்கு பிறகான காங்கிரஸ் கவர்மெண்ட்ல திமுகவுக்கு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. காங்கிரஸ் ரொம்ப வலுவான தனிப்பெரும் மெஜாரிட்டியோட அன்னைக்கு ஆட்சியில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலையும் கூட அன்னைக்கு திமுக இங்கே அரசில் இருக்குது. நீட்டுக்கு எதிராக அவ்வளவு போராட்டம், அவ்வளவு முறை கடிதம் எழுதுறாரு, அமைச்சர் அனுப்பி வைக்கிறாரு, குழுவிட போய் பேசுறாரு, இங்கேருந்து அதிகாரிகளை அனுப்பி பேசுறாரு. கலைஞர் அத்தனை முறை அந்த நீட்டுக்கு எதிராக கூட்டணி அரசு இத்தனைக்கும், அதுவும் தனிப்பெரும்பான்மையான காங்கிரஸ் இருக்குது, திமுகவுடைய தயவு தேவையில்லை, அப்படியான சூழலில் கூட அவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து தான் தமிழ்நாட்டை நீட்டிலேருந்து காப்பாற்றி வச்சார் கலைஞர். இவங்க எல்லாம் கூட்டணி தானே இருக்காங்க, உங்களை நம்பி தானே தமிழ்நாட்டில் பாஜக இருக்குது. ஒரு வார்த்தை ஒரு சும்மா ஒரு பேச்சு கூட கேட்கறது இல்லையா? வன்னியர்களை எந்த அளவுக்கு அவர்கள் முட்டாள்களாக நினைத்தால், தினசரி அறிக்கைங்கிற பேர்ல இது கூட பரவாயில்லைங்க. நீங்க இப்போ ஒரு மத்திய அமைச்சர் பதவிக்கும் ராஜ்யசபா சீட்டுக்கும் மண்டி போடுறீங்கன்னு கூட விட்டுட்டு போயிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வீடியோ கிளிப்புங்க அமைச்சர் சிவசங்கர் பேசுனது 3 நாள் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாப்புல. ஒரு ஆள் பேசுனதுக்கு ஒரு நாள் தாங்க முடியுதா? நீ மக்களை எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்க? எம்ஜிஆர் வியந்த வன்னியர் வலிமைன்னு அவங்க அப்பா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, ராமதாஸ். அதாவது இவர்கள் போராட்டத்தை பார்த்து எம்ஜிஆர் வியந்துட்டாராம். சரி, வியந்து என்ன பண்ணாரு? சுட்டாரு. 21 பேரை நம்ம செத்து போனான். ஆமா, செத்து போனவன் அத்தனை பேர் சமாதியிலையும் அசிங்கம் பண்ணிட்டு இருக்காரு ராமதாஸ். ஆமா, கடந்த காலங்கள் அத்தனையிலையும் இது அத்தனைக்கும் காரணம், இத்தனை பேர் உயிர் பலியானதற்கு காரணம் எம்ஜிஆர்னு பேசிட்டு வந்த வாயில வன்னியர் சங்க மாநாடுகள் எல்லாம் கலைஞர் புகழ் பாட வேண்டியது. அவர் இல்லைன்னா எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடே கிடைக்காதுன்னு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. ஏங்க இவர் மாநாடு இவர் தனியா போட்டு கலைஞரை கூப்பிட்டு செங்கோல் கொடுத்தாருங்க.
யாருமே இந்த வந்து எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு. நாங்கள் போராட்டம் தான் பண்ணோம். ஆனால் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையாக செஞ்சுட்டாருன்னு சொல்லி கலைஞரை கூப்பிட்டு பாராட்டு விழா வச்சு இப்போ செங்கோல் கொடுத்தாரு. பாமக தொடங்கி 35 வருஷம் ஆச்சு. இந்த ஆண்டு விழாவுக்கு எனக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய பரிசு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாமக ஆட்சி பொறுப்புக்கு வரவில்லையே தவிர எங்களுடைய சாதனைகள்னு சொல்லி வன்னியர் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாதியினருக்கு இடஒதுக்கீடு, இதையெல்லாம் நாங்க தான் சாதிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது சாதனைன்னு சொன்னீங்கன்னா அதை கொடுத்தது எப்படி துரோகமாகும்? அதாவது இத்தனை காலம் பாராட்டிய கலைஞர் எங்களுக்கு இடஒதுக்கீட்டுல துரோகம் பண்ணார்னு சொன்ன அதே வாயில வன்னியர் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாதிகளுக்கு எம்பிசி வாங்கி கொடுத்தது எங்களுடைய சாதனைன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இன்னொன்று, எம்ஜிஆர் இந்த விவகாரத்துல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை வன்னியர்களுக்கும் தெரியும் அந்த போராட்டங்களால் எத்தனை பேரு வாழ்க்கை இழந்தார்கள், எத்தனை பேருடைய குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துச்சு, இந்த போராட்டத்தை போலீஸின் கொடுங்கரங்களை வைத்து எப்படி அவர் ஒடுக்குனாருங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பாமகக்கு இதுவரைக்கும் எம்ஜிஆரை இதிலிருந்து காப்பாற்றணுங்கிற தேவையே வரல. ஆனால் முதன்முறையாக இந்த முறை என்ன செய்யறாருன்னா, எம்ஜிஆர் பார்த்து வியந்தார். அதுக்குள்ள இன்னொரு மேட்டர் சொல்றாரு. அதாவது இதெல்லாம் நடக்கும் போது நேரடியாக பார்க்கக்கூடிய உடல்நிலை கூட அவருக்கு கிடையாது, அவர் பெட் ரிடனு. அப்புறம் யாரை எதிர்த்து நீங்க போராட்டீங்க? இல்ல அந்த இவங்க யாரை எதிர்த்து அந்த போராட்டம்ங்கிறது யாரை எதிர்த்து? முதலமைச்சருக்கு நினைவு இல்ல, பெட் ரிட்டனா இருந்தாருன்னு சொல்றீங்களா? அப்ப போராட்டம் யாருக்கு, யாருடைய செவியலுக்கு பொறுக்கா பண்ணி? காவல்துறை அதிகாரி ஸ்ரீபால்னு ஒருத்தர் இருந்தாராம். ஒட்டுமொத்த அறிக்கையிலே அவர் பெயர் சொல்லக்கூடிய ஒரே ஆள் வந்து ஸ்ரீபால். ஏன் ஸ்ரீபால் பேரை மட்டும் சொல்றாங்கன்னா, ஸ்ரீபால் கிட்ட மறுபடியும் போயிட்டு இவங்க எலெக்ஷனுக்கு பொட்டி வாங்கறதுக்கோ கூட்டணி வைக்கிறதுக்கோ நிக்க வேண்டிய தேவையில்லை. ஆமா, அதிமுக ஆட்சி நிர்வாகத்தை அன்றைக்கு நடத்தி கொண்டிருந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இன்னைக்கும் கூட அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கலாம். அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இத்தனை படுகொலைகளும் வன்னியர்களை செய்தார்கள். வன்னியர் சங்கத்துடைய போராட்டங்களை அவர்கள் தான் ஒடுக்கினார்கள். எம்ஜிஆருக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா செத்தவன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த அறிக்கையை படிச்சா எவ்வளவு கடுப்பாவான்? இல்ல அதுதான் சொல்றேன். 21 பேர் குடும்பத்துல அவங்க உறவினர் இவர்கள் பின்னாடி போய் நிற்கக்கூடியவர்கள். வன்னியர் அறக்கட்டளை எப்படி சரஸ்வதி அறக்கட்டளையை மாற்றினாரோ அது மாதிரி இவர் எல்லா இதுவும் பண்ணார். எல்லாம் இழப்பை சந்தித்தவர்கள் போய் இந்த இதை படித்தாங்கன்னா எவ்வளோ இதாவாங்க. எம்ஜிஆர் பிணத்தை கூட காப்பாற்றுறதுக்கு இவங்க இந்த அளவுக்கு 2024 முக்குறாங்க. யாரு கேட்டா இப்ப அதிமுக ஓட்டு கிடக்குது, வேணும்னா எடப்பாடி கேட்டா தர போறாரு. அது ஏன் இந்த உருட்டுற? எம்ஜிஆரே வந்து அதுக்கு முன்னாடி போராட்டம் நடக்கலையா? 84லேருந்து நீ போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கை இருந்துச்சு. அப்போல்லாம் எம்ஜிஆருக்கு நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் ஸ்ட்ரோக்காக வந்துருச்சு. அப்புறம் தானே நீ அப்போ இருந்தே 80-80லேருந்தே இந்த போராட்டம் ஒரு கோரிக்கை இருந்துச்சு. இந்த தொடர்ந்து இப்போ பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு இது பண்ணிட்டு அப்புறம் மறியல் போராட்டம் வரைக்கும் போறீங்க. அப்போ எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தை தான் நம்ம போராட்டங்கிற மாதிரி சொல்றாரு இவர். எவ்வளோ நாள் போராட்டம் அது? ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்தினுடைய நோக்கமே அது 21 பேர் சுட்டதோடு தான் போராட்டம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்பாக எவ்வளோ பிரச்சார பயணம் போனாங்க, அந்த மக்கள் வசிக்கிற பகுதியில் மக்களை திரட்டுவதற்கு எவ்வளோ பயணம் போனாங்க, எவ்வளோ ஊரில் ஒரு சைக்கிளில் போய் சுற்றிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் எம்ஜிஆரோட ஒரு மீட்டிங்க்கு போனேன். அப்போ எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சோம். எங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்தை எல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு கோபமாக திரும்பி அந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பார்த்தாரு. இப்ப வரை இந்த இடத்துல கூட எந்த அமைச்சர்களை பார்த்தாருன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்க. அதான் ஏப்பா டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றாரு, இவ்வளவு உண்மை இருக்கா யா அல்ல, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எம்ஜிஆர் வந்து கோபமாக திரும்பி சைட்ல பார்த்தாராம். பேர்பட்ட வரிகள் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இல்ல அதான் கோபமா பார்த்தாரு, கோபமா பார்த்தா ரைட்டு. நீங்க எதுக்கு 89 தேர்தலை புறக்கணிச்சீங்க? தேர்தலில் நிற்கல, என்ன காரணத்தினால? இதே அதிமுக அரசு அன்றைக்கு வன்னியர்களை காக்கை குருவிகளை சுடுற மாதிரி சுட்டாங்கிறதுக்காக தானே தேர்தலை புறக்கணிச்சிங்க. ஆனால் வந்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு உடனடியாக வந்து எல்லா சாதியினரையும் ஒரு இதை இணைத்து எம்பிசிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி அதை நீங்க வந்து உடனே கொடுத்தாங்களா இல்லையா? பைத்தியம் முடிச்ச மாதிரி அறிக்கை விட்டுருக்காருங்க. அவர் பேசுறதுல ஒரு பத்திக்கும் அடுத்த பத்திக்குமே லாஜிக் இருக்கிறது இல்ல. அப்புறம் பிற சாதிகளோடு எங்களை அடித்துக்கொள்ள வைத்து விட்டார். அதாவது எம்பிசி பிரிவுக்குள்ள 100 சாதிகளோடு வன்னியர்கள் போட்டியிடும் விதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாராம். அப்படி ஒரு இல்லவே இல்லையே. எங்க இடஒதுக்கீடு என்பது தனிப்பட்ட ஒரு சாதிக்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கற மாதிரி நீங்க ஒரு சட்டத்தை போட்டு கோர்ட் அதை தூக்கி போட்டு மிதிச்சிடும். இன்னைக்கு வரைக்கும் மராத்தா போராடிட்டே இருக்கானே. சாதி தொகுப்புகளுக்கு தான் தர முடியும், கொடுக்க முடியும். அதற்குள்ள போட்டி உருவாக்கணும். எஸ்சி இடஒதுக்கீடு தான் கொடுக்க முடியும். எஸ்சி இடஒதுக்கீட்டில் ஒரு சாதிக்கு வேணா நீங்க உள்ஒதுக்கீடு கொடுக்கலாமே தவிர அதற்கு தான் இப்ப வன்னியர்களுக்கு எம்பிசிக்குள் உள்ஒதுக்கீடு தாங்க. இவர்கள் என்னன்னா வன்னியருக்குன்னே தனியா ஒரு இடஒதுக்கீடு போடு அப்படின்னு படிச்சு மருத்துவராக இருக்கக்கூடிய இவர் சொல்லுவது என்பது
கொடூரமா இருக்குது. ரெண்டாவது இதுல எல்லாத்துக்கும் மேல உச்சகட்டமா ஒரு அவலத்துக்கு கொண்டு போறார். இது வரைக்கும் சமூக நீதிக்காக போராடியவர், தான் நடத்துவதே ஒரு சமூக நீதி இயக்கம்னு சொல்லி கொண்டிருந்த ராமதாஸ் 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சாதியினர் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விடுறார். இதெல்லாம் கலைஞர் மூலமாக அந்த இடஒதுக்கீட்டை வாங்கிய போதோ, அதற்காக கலைஞருக்கு செங்கோல் கொடுத்து ஒவ்வொரு முறையும் கூட்டணிக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி வந்து வாய் வச்ச போதோ அப்பெல்லாம் தெரியலையா? கலைஞருக்கு நான் தான் மஞ்சள் செலவை போட கத்து கொடுத்தேன்னு சொன்னப்பெல்லாம் தெரியலையா? அறிவாலய வாசல்ல போய் நிக்கிறப்பெல்லாம் தெரியலையா? அந்த வாசல்ல வந்து கலைஞர் உங்களை வரவேற்றாரு அப்பெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? இன்னொன்னுங்க, தமிழ்நாட்டுல சீமான் வருவதற்கு முன்பு வரைக்கும் கலைஞருடைய சாதி பின்னணி, அவருடைய பூர்வீகம், இதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு வழக்கமே இங்க எதுவுமே கிடையாது. அவன் தான் புதுசா ஒன்ன உருவாக்கி ஓங்கோல், அதுக்கு ஒரு அவன் சொல்லக்கூடிய லாஜிக் வந்து கலைஞர் முதலமைச்சரானால் ஓங்கோல் பகுதியில பிளெக்ஸ் வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். எல்லா சாதியிலும் இப்ப ஒண்ணும் இல்ல, வன்னியர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு வச்சுக்குவோம். கர்நாடகாவில் போய் செட்டில் ஆன வன்னியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு செட்டில்மெண்டா இருப்பாங்க, அவங்க பிளெக்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்லாட்டி நாடார் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறார், தாராவியில நாடார்கள் குழுவா வசிக்கிறாங்க, அவங்க ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க. வீரப்பன் வந்து ராஜகுமாரை கடத்திட்டு போயிட்டு ராமநாதபுரத்துல பிளெக்ஸ் வச்சாங்க. அவர் நாடாரு, அவர் எங்க ஊருக்காரு, இங்க பூர்வீகம் அவருக்கு வந்து இந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நாடார்கள் வந்து பிளெக்ஸ் வச்சாங்க. வீரப்பா மரியாதையாக எங்கால விடு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கண்டிஷனோட வந்து பிளெக்ஸ் வச்சாங்க. இதுவும் நடந்துச்சு. இந்த லாஜிக்கை வைத்துட்டு அதாவது உடனடியா வந்து இவர் மேப்படியாள்னு இது பண்றதா இல்ல, கோவில்கள்ல இசைவாத்தியங்கள் இசைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை மன்னர்கள் காலத்துல முதல்ல தூக்கிட்டு போறதே வந்து சிற்பிகளையும் இசைக்கலைஞர்களையும் பாணர்களையும் தான் கையோட போயிடுவாங்க. நெசவாளிகளையும் கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டு போய் அவங்க தலைநகரத்துல வச்சுக்குவாங்க. இப்படி காலகாலமாக வெவ்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளும் வெவ்வேறு காரணங்களுக்காக தென்னாடு முழுக்க செட்டில்மெண்ட்டுகள் இருக்கு. ஆந்திரால இன்னும் இந்த இப்ப கூட வந்து வெள்ளாள முதலியாளர்களுக்கு 3% இடஒதுக்கீடு உண்டுங்க. அப்ப அவங்க பூரா வந்து ஆந்திராக்காரங்களா? இதை சீமான் வந்து காயின் பண்ணி ஓங்கோல் என்பதையும் இசைவெல்லாளர்கள் என்பவர்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள்ங்கிறதையும் ஒரு நேரேட்டிவை பதிய வச்சிருக்கான். அன்னைக்கு நாமளே ஒரு பதில் சொல்லியிருக்கோம். சாதி குடிதேசிய அரசியல்ல போய் பார்த்தாலும் கூட இசைவெல்லாளர்கள் முழுக்க முழுக்க சைவர்களாக இருப்பதையும் அவர்களுடைய சாதி பட்டம் பிள்ளையாக இருப்பதையும் தமிழ் இசையுடைய ஆதி மும்மூர்த்திகள் 3 பேரில் 2 பேர் இசைவெல்லாளர்களாக இருப்பதையும் அவர்களுடைய பேரே வந்து மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவராயர். இப்ப இவங்களை எல்லாம் என்ன தெலுங்கர்கள்ங்கிறியா? நீ சொல்ற பத்தியா தமிழர்கள்னு சியாமா சாஸ்திரியும் இசை மும்மூர்த்திகள் அவங்க எல்லாம் தெலுங்குல கீர்த்தனை எழுதுறவங்க, அவங்க தமிழர்களாம். தமிழில் பண்பாடிய மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவ பிள்ளை எல்லாம் வந்து ஓங்கோலில் இருந்து வந்தவர்கள் இவன் கதை கட்டுறான். இது ஒரு பக்கம் இருந்தால், இதை லாஜிக்க வேறு இடத்துல கொண்டு வந்து ராமதாஸ் சொல்கிறார் 10,000 பேர் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள்னு. 10,000 பேர் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள்ங்கிற லாஜிக்கு கூட விட்டுருவோம். அதுக்கு கூட உனக்கு வக்கு இல்லைங்கிறத உன்னுடைய இயலாமை தான் காட்டுது. நான் இதுக்கு இன்னொரு ஓவியாக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போடுறேன், அவன் மகனுக்கு ஒருத்தரும் போடல. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல, அரசியலோ சமூக அறிவியலோ தெரிந்த ஒரு ஆசாமி இப்படிலாம் பேச முடியுமா? அதாவது இசைவெல்லாளர்ங்கிற கம்யூனிட்டி தனியாக அது ஏன் 10,000 இருக்கு? அதனுடைய பொருள் என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த சாதி எப்படி உருவாச்சுன்னு முதல்ல பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலியார்கள்ல முதல் குழந்தைகளை கோவிலுக்கு தட்டு கொடுக்கக்கூடிய வழக்கம் சோழர் காலத்துல தொடங்கப்படுது. அப்படி கொடுக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்குள்ள திருமணம் செய்து உருவாகி ஒரு முதலியார்களுக்குள்ள ஒரு தனி சாதி பிரிவாக தான் இசைவெல்லாளர்கள் இருக்கு. அவர்களுக்கு சனாதன சட்டகத்தின் அடிப்படையில் முதலியார்கள் நிலவுடைமை சாதிகளாக கோவிலில் புழங்கக்கூடிய சாதிகளாக இருக்கிறனாலதான் அவங்களை அதுக்குள்ள விடுறாங்க. ஒரு தலித்தையோ கோவிலுக்குள் நுழைய விடக்கூடாத ஒரு சாதியோ கோவிலுக்கு தத்து கொடுக்கக்கூடிய வழக்கம் அன்றைக்கு இல்லை. அப்போ முதலியார்கள் பிசியாக இருக்கிறார்கள் என்றால் இசைவெல்லாளர்களுக்கு சமூகத்தில் அதை விட தாழ்வாக மதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுதுன்னு அவர்களை எம்பிசிக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த சாதியினுடைய அரசியல். இதெல்லாம் ராமதாஸுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அல்லது அவ்வளவு இவருக்கெல்லாம் இவர் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு பேசுவதே அவலமா? இல்ல, அவர் சுயநினைவோட இருக்காரா, அவருக்கு அறிக்கை வேற யாராவது எழுதி தராங்களான்னு அந்த டவுட் வேற வருது. ஏன்னா லேசா வந்து
இந்த ஜோம்பி வாடை அடிக்குது. ஜோம்பி மூத்திர வாடை அடிக்குது. இது பல பேருக்கு தெரியாது. இசைவெல்லாளருங்கிற கம்யூனிட்டி வெறுமனே 1,00,000 பேருக்கு குறைவாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இருக்குன்னா எந்த ஒரு சாதி அவ்வளவு கம்மியாக ஏன் இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப கவுண்டர்களுக்குள்ள மொடவாண்டி கவுண்டர்னு ஒரு உட்பிரிவு இருக்கு. அதனுடைய பொருள் என்னன்னா, காடு தோட்டங்களில் வெள்ளாமை செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில கால்கைகள் ஊனமுற்ற ஒரு குழந்தைய, அந்த பிள்ளைங்களை அவர்கள் தோட்டத்துல வைத்து வளர்ப்பதில் எந்த பயனும் இல்லைங்கும் போது அவர்கள் மொடவாண்டி கவுண்டர்னு நாடோடிகளாக வரக்கூடிய அது மாதிரியான ஆசாமிகள்கிட்ட குழந்தைய கொடுத்து வருஷம் வருஷம் அரிசியும் பருப்பும் கொடுத்து நீங்க வளர்த்துக்குங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இவர்கள் இப்படி ஒவ்வொரு ஊராக இருக்கக்கூடிய காசு கொடுக்கறது, ஒவ்வொரு ஊராக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வாங்கி கொண்டு போய் வளர்க்கும் போது இந்த கம்யூனிட்டி எண்ணிக்கையில கவுண்டர்ல 1% மாறும். அப்போ அந்த கம்யூனிட்டிக்கு முடவாண்டி கவுண்டர்னு ஒரு பெயர் வருது. அப்போ அதற்கு ஒரு எண்ணிக்கை கொடுத்தா சின்ன அளவுலதான் இருக்கும். அப்ப கவுண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே இதை முடவாண்டி கவுண்டர்களுக்கு கொடுக்க முடியுமா? இடஒதுக்கீட்ட அதை விட மிக தேவை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. இப்படித்தான் முதலியார் சமூக அங்கீகாரமும் குறைவா இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு எம்பிசில தான் சேர்க்க முடியும், அவங்களுக்கான இதை கொடுக்க முடியுங்கிற மாதிரி தான் இவருக்கு கொடுத்தது. அப்படித்தான் முதலியாருங்கிற கம்யூனிட்டிக்குள்ள இசைவெல்லாளருங்கிற ஒரு உட்பிரிவு இருக்குது. அந்த உட்பிரிவுடைய எண்ணிக்கை இப்படி இருக்கு. இதையெல்லாம் ராமதாஸுக்கு சமூக நீதிக்கே நான் தான் அத்தாரிட்டின்னு நியாயம் பேசிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா முதலமைச்சர் முதற்கொண்டு ராமதாஸை ஒரு மதிப்புல வச்சு பேசுறாங்க. ஒரு அறிக்கை விடும்போதோ ஒரு தேவை ஏற்படும் போதோ ராமதாஸ் கலைஞருக்கு அடுத்து மூத்த தலைவருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த பெரிய மனுஷன் மாதிரி நீ நடந்துக்கிறியா? 8 குத்துக்கு இளைய பையன் என்னையெல்லாம் ஏன் பேச வைக்கிற? நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.